அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். மகேஷ் போன் எங்கேஜாவே இருக்கே. அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டேம்மா, சாப்பிட வாங்க. மேகலா வர சொல்லு. சரிம்மா. அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சுமா. துர்காம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி நீ போ. சரிம்மா. ஆனந்துக்கு போன் பண்ணா மகேஷ் எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வருவாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம ஆபீஸ்க்கு போலாம். ஹலோ ஆனந்த், நான் துர்கா பேசுறேன். மகேஷ் எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வருவாரு? இன்னைக்கு வர மாட்டார் மேடம். எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? திருப்பூர் போயிருக்காரு மேடம். வரதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் மேடம். ஓ சரி ஓகே. மகேஷ் என்கிட்ட நேத்து பேசும்போது ஆபீஸ்க்கு வரேன்னு தானே சொன்னாரு. ஆனந்த் அவர் ஊர்ல இல்லைன்னு சொல்றாரே. ஒண்ணுமே புரியலையே. துர்கா சாப்பிடலாமா? வா சாப்பிடலாம். என்ன ஒரு மாதிரி மூட் அவுட்லயே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பொய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். ஆபீஸ்க்கு போக முடியலங்கிற அப்செட் தானே? ஆமா ஆமா. I'll do one thing. நான் ஆடிட்டரோட மீட்டிங் முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். நீ நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துரு. சரி சரி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஏங்க இந்தாங்க, பேப்பர் படிச்சது போதும். இந்த கீரையை கிள்ளிட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி வைங்க. ஏய், இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குங்க. ஓஹோ, அப்ப நான் வேலை இல்லாம வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேனே. அதான் விஆர்எஸ் வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆபீஸ்ல தான் எனக்கு விஆர்எஸ் கிடைச்சிருக்கு, வீட்டுல இன்னும் விஆர்எஸ் கிடைக்கலையே. சரி சரி, புலம்புனது போதும். நான் கிச்சன்ல எண்ணெய் கடாயை வச்சிருக்கேன், நான் போய் பாக்குறேன். ஆர்டர் போடுறா, ஒபே பண்ணலன்னா பூவா கிடைக்காது. என்ன கொடுமடா கிருஷ்ணா. அப்பா, என்னப்பா கீரையும் கையுமா உட்காந்துருக்கீங்க?
நீங்களே சமையல் வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, அம்மா எங்க? உள்ளதா இருக்கா. என்ன மிரட்டி இந்த வேலையை செய்ய வச்சுட்டாமா. அம்மா என்ன உங்களை கிளிக்கிறேன்னு நினைச்சிட்டாங்களா? நீங்க இந்த வேலையில செய்யக்கூடாதுப்பா. பாவமா அவங்க அம்மா பொழிச்சு போட்டுன்னு சொல்லு. நானும் கீரை பொரியல் சாப்பிடணும்ல. அப்படின்னா சரி விடுங்க. அப்பா இங்க பாத்தீங்களா, செம காமெடி. இங்க பாருங்க, 4 பேர் உட்கார்ந்து போற காரோட டிரைவர் சீட் பெல்ட் போட்டு காரை ஓட்டும் போது 40 பேருக்கு மேல உட்கார்ந்து போற பஸ்ஸோட டிரைவர் ஏன் சீட் பெல்ட் போடல? சூப்பர்மா. ஏமா எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களா? இது என்ன காமெடி? இங்க பாருங்க, இது குடுமா குடுமா. உங்களுக்கு ரொம்ப தமாஷான ஒரு வீடியோ காட்டுறேன். காட்டு. இது பாருங்க. இங்க பாருங்களேன், இது இன்னும் காமெடியா இருக்கு. இன்னொன்னு இருக்கா? Okay. இன்னொன்னு இருக்கா? இந்த வீடியோவை பாருங்க. ஏங்க ஏங்க, நான் உங்களுக்கு என்ன வேலை சொல்லிட்டு போறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியான தமாஷாடா. அம்மா நீங்களும் வந்து பாருங்களேன். வா, வா, வா. சிரிச்சு சிரிச்சு உங்களுக்கு நீ வந்து வயிறே பாரு, வலி வா, வா, வந்துரும். வா. நீங்க அடிக்கிற கூத்துல என் வயிறு எரியுது. இதுல வயிறு வேற வலிக்கணுமா? என்னது, வயிறு எரியுதா? அப்பா உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் போடுங்கப்பா. கொடுங்க, அவங்க வந்து எரியறத அனுப்பிச்சிடுவாங்க. ஐயோ. அம்மா முகத்தை பாருங்களேன். கையில மட்டும் ஒரு சூலாயுதத்தை கொடுத்துட்டோம், அப்படியே வெக்காளி அம்மன் மாதிரியே இருப்பாங்க. கரெக்ட்டுமா. ஐயோ. ஏண்டி உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? என்னடி பொண்ணு நீ? சாரதா, ஏன் இப்படி கோவப்படுற? ஏங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் பொறுமையா போக போக இவ பொறுப்பில்லாத தனம் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. கீதா ஒரு பொறுப்பான பொண்ணு தெரியுமா? ஆபீஸ்ல அவ எம்டி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு தெரியுமா? அதை நீ புரிஞ்சுக்க. அப்படி நல்லா எடுத்து சொல்லுங்கப்பா. என்னத்தங்க எடுத்து சொல்றது? ஒரு பொண்ணு ஆபீஸ் வேலையை மட்டும் பார்த்தா போதாது, வீட்டு வேலையும் பார்க்கணும். சாரதா, என்ன பேசுற நீ? என்னங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? மும்பைல விமலாவை பாத்தீங்கல்ல? இவளோட வயசு தானே அவளுக்கும். அவ எப்படி பொறுப்பா நடந்துக்கிறா? சாரதா, கீதா என்ன இன்னைக்கு புதுசா இப்படி நடந்துக்கிறா? எப்போ இப்படி ஜாலியா தானே இருப்பா? அதுதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வந்தவ, அப்பா நீங்க கீரை கிள்ளிட்டு இருக்கீங்க, அத பாத்துட்டு அவ என்ன பண்ணிருக்கணும்? கொடுங்கப்பா நான் கிள்ளி தரேன்னு சொல்லி வாங்கிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களையும் செய்ய விடாம வெட்டி அரட்டையில அடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி இருந்தா நாளைக்கு கல்யாணம் போற இடத்துல வளப்பு சரியில்லைன்னு என்ன தானே குத்தம் சொல்லுவாங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன உனக்கு கீரை கழணும் அவ்வளவுதானே? ஆரம்பத்துல இருந்தே இப்படி செல்லம் கொடுத்து தான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. இது எங்க போய் முடியும் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு கீரை விஷயம், அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகும். எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, உங்களுக்கு எதுதான் புரியுது? இது புரியறதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சாமி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கீதா, உங்க அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல இருக்கு. நீ ஃபீல் பண்ணாதம்மா. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம காஃபி சாப்பிடலாமா? போம்மா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான்.
மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். மேகலா, வா 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 வா. ஏன் வா மேகலா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உட்காரு. நான் வரதுக்குள்ள நீ ட்ரெஸ் மாத்த ரூம்குள்ள போயிட்ட. என்ன துர்கா, என்ன விஷயம்? ஆமா, இன்னைக்கு மகேஷ் ஆபீஸ்க்கு வந்தாரா? மகேஷ் எதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வரணும்? என்ன மேகலா இப்படி கேக்குற? மஞ்சு மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்க. மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து சொல்றேன்னு நேத்து மகேஷே போன்ல பேசினார்ல. நீ என்ன சொல்ற? மஞ்சு மதுமிதா சம்பந்தமா யாருக்கு மகேஷ் ஃபோன் பண்ணாரு? உனக்கு தான் ஃபோன் பண்ணாரு. நீ கூட தங்கச்சிங்க கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேல்ல, என்ன மறந்துட்டியா? என்ன உளர்ற? ஏதாவது கனவு கண்டியா? நான் ஒன்னும் உளரல. நேத்திக்கு நைட்டு மஞ்சு மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்கன்னு மகேஷ் உங்ககிட்ட போன்ல பேசினாருல்ல, நீ கூட பேசின. நான் பக்கத்துல இருந்து கேட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. என்ன 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 சொல்லு. மஞ்சு மதுமிதா ஞாபகமாவே நீ இருக்கியா? அதான் அவங்க கிடைச்சிட்ட மாதிரி உனக்கு கனவு வந்திருக்கு. கனவெல்லாம் இல்ல மேகலா, இது நிஜம். மகேஷ் உனக்கு போன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் உன் போன்ல மகேஷ் கிட்ட நானே பேசினேன். அவரும் என்கிட்ட மஞ்சுவும் மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. துர்கா, நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. பைத்தியம் மாதிரி உளராத. என்னது? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? உன் மொபைல கூட. என்ன பண்ற? ரிசீவ்டு கால்ல மகேஷ் கால் பண்ணது இருக்கும். கொஞ்சம் இரு, நான் காட்டுறேன் பாரு. ரிசீவ்டு கால்ல மகேஷ் பேரே இல்லையே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நீ கனவுதான் கண்டிருக்க. குடு மொபைல. நானே மகேஷ் கிட்ட பேசினேன். அவரும் நேத்து மேகலாக்கு போன் பண்ணிருந்தாரே. எல்லாம் கனவுன்னு சொல்றாளே. ஏங்க, என்னங்க என்னங்க அப்படி ஒரு யோசனையில இருக்கீங்க? என்ன நம்ம பொண்ணுங்க ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, நீ எப்படி நடந்துக்கிட்ட? என்ன சொல்றீங்க? நீ கீதா கிட்ட நடந்துகிட்டதான் கேக்குறேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. இதுக்காகவா உன் முகத்தை இப்படி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? சரி, நீ அம்மா மாதிரி நடந்துக்கிட்டது ஓகே. ஆனா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இப்படி நடந்துக்கிட்டது இல்லையே. நம்ம கீதா மனசுக்கு கஷ்டமா இருக்காத? இத்தனை நாள் அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லைன்னா உனக்கு பொறுப்பு வரும், சொல்லாமையே கத்துக்குவான்னு இருந்திருப்பாங்க. நீ எப்பவும் விளையாட்டு பிள்ளையாவே இருந்துட்டு இருந்தா அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பாங்க? இத பாரு சாரதா, நீ பொறுப்பா இருக்கணும்னு சொல்றத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா விமலாவோட கம்பேர் பண்ணி பேசுறது அது நிச்சயம் கீதா மனசை கஷ்டப்படுத்தி இருக்கும். நிச்சயமாவே விமலாவோட உன்னை கம்பேர் பண்ணது எதேச்சியே நடந்திருக்குமே தவிர அவங்க விமலா தான் வசதி, நீ தாழ்த்தின்னு மனசார நினைச்சிருக்க மாட்டாங்க. நீ எப்பவுமே இப்படிதான்க்கா, யாரையுமே குத்த சொல்லி பேச மாட்டேன், எல்லாத்தையுமே பெருந்தன்மையாவே எடுத்துக்குவேன். சரிங்க, நான் பண்ணது தப்புதான். காலையில கீதாவை நான் சமாதானப்படுத்திடுறேன்.
இப்ப நீங்க தூங்குங்க. சாரதா, நான் நீ பண்ணது தப்பு, கீதாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லல. பெரியவங்க நாம எப்பவும் பார்த்து நிதானமா நடந்துக்கணும்னு சொல்றேன். சரி, நான் தான் விளையாட்டு புள்ள, அவங்க பெரியவங்க தானே, என்னென்ன பொறுப்புன்னு பொறுமையா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நடந்ததையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காம படுத்து தூங்க. மத்தத காலையில பேசிக்கலாம். அக்கா சொல்றேன்ல, தூங்க. வா படு. படுத்து தூங்க. என்னங்க, கீதாவை கூட்டிட்டு வர போன சீதாவையும் காணோம். அவசரப்படாத, சீதா கூட்டு வந்துருவா. இது பாருங்க, கீதா வந்ததும் நீங்க அவகிட்ட எதுவும் பேசாதீங்க, எல்லாம் நான் பேசிக்கிறேன். எப்படி நேத்து பேசின மாதிரியா? வா. என்ன அங்கே நின்னுட்டு இருக்கா? வா. அக்கா சொன்னா கேப்பல்ல. அம்மா மேல உனக்கு என்ன கோவம்? வா. கீதா, வந்து உட்காரு. சரி உட்காருமா. சாரதா, என்ன பண்ற நீ? ஏன் உன் பிளேட்ல மட்டும் இட்லி வைக்கல? ஏன், அவ என்ன ஊமையா, பேச மாட்டாங்களோ? எனக்கு ஏன் இட்லி வைக்கலன்னு வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? இந்த பார், சீதாவோட சமாதானப்படுத்தி கூட்டு வந்திருக்கா. நீ மறுபடியும் சண்டை போட தயாராயிட்டியா? என்னம்மா அது? ஏன், நான் அவளை திட்டக்கூடாதா, எதுவும் சொல்லக்கூடாதா? அந்த உரிமை தான் எனக்கு இல்லையா? கீதா, அம்மா கிட்ட பேசு. இட்லி வைங்கன்னு கேளு. ஏன் வளர்ப்பாச்சே, அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்துருவாளா? சரிம்மா தாயே, நானே இறங்கி வரேன். நான் பேசின பேச்சுக்கு என்ன மன்னிச்சிடுமா? அம்மா, என்னம்மா? இந்த ஒத்த வார்த்தைக்கு தாண்டி காலையில இருந்து மனசு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கு. பாவம் சீதா, அவ மனசு காலையில இருந்து என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா? நம்ம 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கா. இத பாரு, நீ இப்படி உம்முன்னு இருக்கிறது உனக்கு அழகில்ல. எப்பவும் போல சிரிச்சு பேசிக்கிட்டு இந்த வீட்டை கலகலப்பா வச்சிரு, சரியா? பசிக்குதுமா, இட்லி வைங்க. முடியவே முடியாது. என்னது? என்ன சாரதா? யார் என்ன சொன்னாலும் அவ பிளேட்ல என்னால இட்லி வைக்க முடியாது. ஏன் பொண்ணுக்கு நானே ஊட்டி விடுவேன். நீ சாப்பிடுற. சரி, ஊட்டி விடு. சீக்கிரமா, ரொம்ப பசிக்குது. இரு, எல்லாத்தையும் ஊட்டி விடுறேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு. நல்லா நிறைய ஊட்டி விடு. அது அம்மா தான் சமைச்சது. அதனாலதான் சூப்பரா இருக்கு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
என்ன சாந்தி, எப்பவும் சிரிச்ச முகத்தோட வருவ? இன்னைக்கு என்ன ரொம்ப சோகத்தோட வந்திருக்க? முத்து கதை முடிஞ்சதோட என் கல்யாண கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா என் அம்மா என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க போல இருக்கு. ஏன், என்னாச்சு? முத்து போனா என்ன, உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்னு எங்க அம்மா என்கிட்ட சவால் விடுறாங்க. இத பாரு சாந்தி, அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா? எப்படியாவது உனக்கும் முத்துவுக்கும் கல்யாணம் முடிச்சிடலான்னு உங்க அம்மா துடியா துடிச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்கலன்னு உடனே அந்த ஆத்திரத்துல ஏதோ பேசியிருக்காங்க. இதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அருண், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. நீ கூட தான் ஆரம்பத்துல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அப்புறம் பேச பேச புரிஞ்சுக்கலையா? அது மாதிரி அவங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவங்க அமைதியா இருந்தா பரவாயில்லையே, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு துடியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்து நாளானைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, நான் இருக்கேன்ல. அந்த நம்பிக்கையில தான் தைரியமாவே இருக்கேன். அதே நம்பிக்கையோட தைரியமா இரு. அப்புறம் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? உன் வேலை விஷயமா நான் என் அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேசிட்டேன். அப்பா உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாரு. அப்படியா? உங்க அப்பாவே வர சொல்லிட்டாரா? ஆமா சாந்தி, உன்னை அம்மா வீட்டு வேலைக்கு வச்சுக்க சொன்னேன். அப்பா எதுவுமே பேசல, உடனே வர சொல்லிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. முத்துவுக்கும் உனக்கும் வெளியூர்ல வச்சு கல்யாணம் பண்ண ஐடியா கொடுத்ததே அப்பா தான். அப்படிப்பட்டவர் உடனே உன்னை வீட்டு வேலைக்கு வர சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணமா இருக்கும்? அது என்ன காரணமா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா வேலைக்கு வா. நீங்க இருக்கும்போது நான் எங்க கவலைப்பட போறேன்? அதுவும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன்னா இந்த மாதிரி வெளியில எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு அவசியமே இல்லாம போயிடும். ஆமா ஆமா, எங்க அப்பா ஒரு வகையில் நமக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு. ஆமா, உங்க அம்மா உன்னை வேலைக்கு அனுப்புவாங்களா? அதான் தெரியல அருண். இங்க பாரு, உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாத. பொறுமையா பக்குவமே எடுத்து பேசு. முரட்டுத்தனத்துக்கும் முன் கோபத்துக்கும் பேர் போனவர் நீங்க. எனக்கு பொறுமையும் பக்குவத்தை பத்தியும் நீங்க சொல்லி தரீங்க. சபாஷ். மே கம் இன் சார்? கம் கீதா. சார், நீங்க கேட்ட ஃபைலை ரெடி பண்ணிட்டேன். குட், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதே ஃபார்வர்ட் பண்ணிடு. ஓகே சார். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு? டெட்லைனுக்குள்ள சப்மிட் பண்ணிடுவியா? ஓ ஷூர் சார், டெஃபினட்டா பண்ணிடலாம். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த பெர்ஃபெக்ஷன் தான் கீதா. வெரி குட். தேங்க் யூ சார். கீதா, அந்த நியூ அரைவல். நியூ அரைவலா? ஆஃபீஸில் யாருக்கும் புது அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே சார். என்னம்மா இப்படி சொல்ற? என் பையன் ரிஷியை பற்றி தாம்மா கேட்குறேன். சாரி சார், நீங்க நியூ அரைவல்னு சொன்னதும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. நான் ரிஷியை மறந்துட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேன் கீதா, ரிஷி எம்டியோட சன் இல்லை, இந்த ஆஃபீஸில் சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான். அதை நான் மறக்கல. நானும் ரிஷி உங்களோட சன்னுங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டாஃபா தான் ட்ரீட் பண்றேன். குட், வெரி குட். அப்படிதான் ட்ரீட் பண்ண. இது நாள் வரைக்கும் அவன் எதுவும் கஷ்டப்படாமலே, எதுவும் கேட்காமலே அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனால தான் அவன் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான். அவனை ட்ரெயின் பண்ணி அவனை முழு மனுஷனாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உங்களோட நம்பிக்கை வீண் போகவே போகாது சார். நான் கூட பிகினிங்ல ரிஷி விஷயத்துல தப்பு கணக்கு போட்டுட்டேன். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தான் ஒருத்தரோட திறமைய வெளிக்காட்டோன்னு சொல்லுவாங்க. ரிஷி விஷயத்துல அந்த மாதிரி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இதுவரைக்கும் அவருக்கு அமையலன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நமக்கு தெரியுது. பட் ரிஷிக்குள்ள ஒரு டேலண்டட் பர்சன் காத்துக்கிட்டு இருக்காரு சார். உங்களுடைய பேரை மட்டும் இல்ல, இந்த ரிஷி டெக்னோ பார்க்கோட பேரையும் கட்டி காப்பாத்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ கீதா. ரிஷி விஷயத்துல நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும், என் கவலையெல்லாம் பஞ்சா பறந்துடும்.
அவனை இந்த நிர்வாகத்துல முழு தகுதி உள்ளவனை ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா? ம் கண்டிப்பா மாத்தி காட்டுறேன் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஓகே, இட்ஸ் மை டியூட்டி சார். See you. Excuse me, sir. May I come in? Come. Sir. இது ஓகே, பட் ரிஷி இது உன்னோட ஆஃபீஸ்டா. நான் உங்க அப்பா. இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? No, sir. நான் வெறும் இந்த ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப். நீங்கள் என்னோட பாஸ். உங்க அப்பா மேல கோவமா? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா. உன்னை பார்த்தாலே வெறுப்பு காமிக்கிற கீதா கூட இப்போ என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் பர்சன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் ஃபியூச்சர்ல என் பேரை மட்டும் இல்லை, இந்த நிர்வாகத்தையும் கட்டி காப்பாத்துவான்னு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்கா. Yeah.